இப்ப இதெல்லாம் தேவையாங்க? என்னடா நீ தானே கூல் ட்ரிங்க்ஸ் வேணும்னு கேட்ட? நான் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் பத்தி கேக்கல. இப்ப இந்த ஐபாட் தேவையான்னு தான் கேட்டேன். இதுவா? பிரியா ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டா. அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குங்க. கூல். இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? நாம ரெண்டு பேருமே ஒர்க் பிஸில பிரியாவோட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல. அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் இந்த ஐபேட். ஓகேவா? எது கேட்டாலும் ஏதாவது ஒன்னு சொல்லி சமாளிக்கிறதே உங்க வேலையா போச்சு. பானு, இன்னைக்கு அவளுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் கூட இருக்கு. இன்னொன்னா? என்ன? நீயும் நானும் சீக்கிரமா வீட்டுக்கு போறோமே, அது கூட சர்ப்ரைஸ் தானே. போலாம் வா. பிரியா? 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 பிரியா! பானு! 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 பிரியா! ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆண்ட்ரூ. இந்த வாலிபர் உலகத்தில் திரும்பிப்பார் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். 16 வயசுலேருந்து 26 வயசு, இந்த 10 வருஷம் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் இந்த வயசுல இருக்கிறவங்க ஏதோ ஒரு சூழல்ல மாட்டி பாதிக்கப்படுறத நாம கேட்கும்போதும், நாம பார்க்கும்போதும், நாம படிக்கும்போதும், அந்த சம்பவம் நமக்கு நேரிடாத வரைக்கும் அதை ஒரு செய்தியாவே நினைச்சு நாம மறந்துடுறோம். இந்த நிகழ்ச்சி கூட நம்மள சுத்தி நடந்த சம்பவங்களை வச்சு வாலிபர்களான உங்களுக்கு ஒரு அவேர்னஸை கொண்டு வருவதுதான் இந்த திரும்பிப்பார் நிகழ்ச்சி. இன்றைய வாலிபர்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட், சோஷியல் நெட்வொர்க்கிங். இதுல வாலிபர்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்கங்கிறத ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு சித்தரிச்சு உங்க மத்தியில அவேர்னஸ் கொண்டு வரணுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். திரும்பிப்பார், நோ த ட்ரூத். சார், இந்த நேரத்துல உங்களை தொந்தரவு பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. இட்ஸ் மை டியூட்டி. சொல்லுங்க சார், உங்க ஃபேமிலியில இல்ல உங்களை சுத்தி இருக்கவங்க யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? சார், உங்க பொண்ணு யார் மேலேயாவது? சார், எங்க பொண்ணு இதுவரைக்கும் இந்த வீட்டுக்கு யாரையும் கூட்டிட்டு வந்ததும் கிடையாது. எங்க ரிலேஷன் வீட்டுக்கு கூட விரும்பி போனது கிடையாது. ஆனா எப்பவுமே கம்ப்யூட்டர் முன்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருப்பா. காலேஜ் விட்டா வீடு, வீடு விட்டா
காலேஜ். இதை தவிர என் பொண்ணுக்கு வேற வழக்கமே இல்லை சார். பட் நீங்க நினைக்கிற மாதிரி சார், இப்போ இங்க கம்ப்யூட்டர் இருக்கு. என் செல்ல மகளுக்கு நான் ஆசையா வாங்கிட்டு வந்த இந்த ஐபேடும் இருக்கு. ஆனா என் பொண்ணு இல்லையே சார். பொண்ணு இல்லையே சார். என்ன சார்? என் பொண்ணு இல்லையே சார். மேடம், நடந்த சம்பவத்தை நினைக்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பொண்ணு இறந்த தாயா நீங்க இப்படி தவிச்சு போயிருக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசி பார்த்தேன். அவரும் எதையும் தெளிவா சொல்லக்கூடிய மனநிலையில இல்ல. மேடம், சொல்லுங்க, உங்க பொண்ணை பத்தி சொல்லுங்க. அவ நல்ல பொண்ணு சார். எங்கேயும் வெளியே போனது இல்ல. எப்பவும் இந்த கம்ப்யூட்டர் முன்னாடி தான் உட்கார்ந்திருப்பா. இன்னும் சொல்ல போனா எந்த விஷயமும் என்கிட்ட மறைச்சது கிடையாது. Yeah, tell me, Dee. Nothing too special. பிரியா, யார் கூடமா போன்ல பேசிட்டு இருக்க? One second. அம்மா, ஆஸ்திரேலியால இருந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சாமா சாட்ல. அந்த பொண்ணு கிட்ட தாமா பேசிட்டு இருக்கேன். சரி குடு, நானும் பேசட்டுமா? பேசுங்கம்மா. ஹலோ. Hi auntie, how are you? I am fine. How are you? Fine auntie. சரி, இரு உன் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுக்குறேன். இந்த நீயே பேசு, நான் போயிட்டு வரேன். Tell me, Dee. மம்மி, உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்றா. என்னோட பிரியா சிரிக்கிற சத்தம் இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு சார். ஓகே மேடம், என்னோட இன்வெஸ்டிகேஷனுக்கு இது தேவைப்படுது. நான் எடுத்துட்டு போறேன். பிரியாவோட அப்பாவும் அம்மாவும் சொன்னது என்னன்னா, பிரியா யாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததும் இல்ல, யார் வீட்டுக்கும் அடிக்கடி போனதும் இல்ல. ஏன் சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட அவ்வளவா போனதில்ல. ஆனா 2 பேரும் சேர்ந்து சொன்ன ஒரே விஷயம், அவ எப்பவுமே தன்னோட லேப்டாப்லயே இருப்பான்னு. இன்வெஸ்டிகேட்டர் அசோக் அவளோட லேப்டாப்பை எடுத்துட்டு போயிட்டாரு. அவளோட லேப்டாப்பை வச்சு அவர் என்ன பண்ண போறாரு? அவரோட சந்தேகம் சரிதானா? நீங்களே பாருங்க. மிஸ்டர் மணி, எனி நியூஸ்? சார், நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி சந்தேகத்தின் பேர்ல ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓ, அவனுக்கு என்ன வயசு இருக்கும்? 22, 23 வயசு இருக்கும். ஐ சி. இந்த நியூஸ் பிரஸுக்கு எதுவும் தெரியாது சார். வெரி குட், வாங்க. டோர் க்ளோஸ் பண்ணுங்க. உன் பேர் என்ன? பிரவீன் சார். 801599
6062 3G சிம் கார்டு நம்பர் உன்னோட தானே? ஆமாம் சார். ம். அப்போ பிரீத்தி யாரு? சொல்றா, பிரீத்தி யாரு? மணி 5 ஆகுது. உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள நடந்த சம்பவத்தை ஒண்ணு விடாம சொல்லணும். சொல்லு சொல்லு. அந்த கொலை பண்ணது நாங்க தான் சார். எத்தனை பேர்? விடுங்க விடுங்க மிஸ்டர் மணி. சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணு விடாம சொல்லணும். நான், ரவி, முகேஷ் 3 பேருமே சின்ன வயசுல இருந்த ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்க 3 பேரும் ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு நாள் விளையாட்டா முகேஷ் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ வச்சு பிரீத்தின்ற பேர்ல ஒரு பொய்யான ஐடியா கிரியேட் பண்ணான். அந்த ஐடியா வச்சு நிறைய பொண்ணுங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தோம். கொஞ்ச நாள்லயே காலேஜ் பொண்ணுங்க, மேரேஜ் ஆனவங்க, பசங்கன்னு நிறைய பேர் இந்த ஐடி மூலம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. நாங்கள் எப்பவுமே அந்த ஐடியை ஆன்லைன்லேயே வச்சிருப்போம். சில பொண்ணுங்க சேட் பண்ணுவாங்க, நாங்களும் சேட் பண்ணுவோம். சில பொண்ணுங்க அவங்க பர்சனல் மேட்டரை வாலில் போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் அவங்களோட வீட்டு அட்ரஸை வாங்கி அவங்க வீட்டுக்கு போய் தப்பாக நடந்துக்குவோம். அப்படி ஒரு நாள் நாங்கள் பிரீத்தியோட ஐடியை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பிரியாவோட வாலில் இன்னைக்கு காலேஜ் லீவ், நான் வீட்டில் தனியாக தான் இருக்கேன்னு போஸ்ட் பண்ணியிருந்தா. அந்த போஸ்ட்டை நாங்கள் லைக் பண்ணியிருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பிரியா ஆன்லைனுக்கு வந்தா. டேய், பிரியா ஆன்லைனில் வந்திருக்காடா. பிரியா ஆன்லைனில் இருக்கா. புறா 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 விடாத புறா. டேய், வீட்டில் பிரியா தனியாக தான்டா இருக்கா. சரி வாடா வீட்டுக்கு போலாம். அட்ரஸ் எப்போ வாங்கிட்டேன், வா போலாம். எப்படிடா வாங்கிட்டேன், போலாமா? மிஸ்டர் செல்வா ஹவுஸ். ஆமா இதா. அவருக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. அவர் வீட்டில் இருக்காரா? அப்பா வீட்ல இல்ல. உங்க அப்பா கிட்ட ஃபோன்ல பேசலாமா? 1 minute. சாரி 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 மச்சான். யார் நீங்க? வெளியில போங்க. அடம் பிடிக்காம நான் சொல்றது கேட்டா நல்லது. டேய் டேய் வேணடா. டேய் மாட்டிக்க போறடா, பிரச்சனை இருக்குடா. நீ போலடா. வெளில போய் போடா. அன்னைக்கு பிரியா மட்டும் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லாம இருந்திருந்தா இந்த கொலை நடந்திருக்காது. ஓகே, இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் ரவி, முகேஷ் எல்லாம் எங்க இருக்காங்க? ஒரு ஃபேஸ்புக்லேயோ ஒரு ட்விட்டர்லேயோ ஒரு இந்த மாதிரி சோஷியல் நெட்வொர்க்கிங்லேயோ நம்மளோட பயோடேட்டாவோ இல்லை நம்மளோட பற்றி விஷயங்களோ ஒரு பர்சனலோ நம்ம போட என்ன ஆகுதுன்னா எங்கேயோ போகுது, நமக்கு என்ன இதில் விளைவு இருக்க போகுதுன்னு நம்ம நினைக்கிறோம். பட் எல்லாமே டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன் ஆகுது அப்படிங்கிறது தான் உண்மை. டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த நம்ம ட்விட்டரோ இந்த ஃபேஸ்புக்கோ அதில் இருக்கிற சோஷியல் பிஹேவியர் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஆய்வாக இந்த டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன்லாம் எடுத்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சோஷியல் நெட்வொர்க்கிங்கில் உள்ள ஒரு அத்தனை பேருமே நல்லவங்களாக இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களோட நோக்கங்கள் என்னவா இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நம்ம பக்கத்தில் இருந்து பழகிறவங்களே என்ன நோக்கத்தில் இருக்காங்கங்கிற கண்டுபிடிக்க முடியாத சூழலில் நம்ம இருக்கும் பொழுது யாரோ முகம் தெரியாத ஒரு நபர் ஒரு ஐடியை ஒரு நம்பரோ ஒரு பேரில் வரும்போது அவங்கக்கிட்ட எதை நம்ம சொல்லணும் எதை நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிறது எந்த வரைமுறையும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் நம்மளை உள்ளார இழுத்துட்டு போயிடுற அந்த மாய சூழலில் நம்ம மாட்டிக்கும் போது அதுக்கான சில விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும்.
ஒரே கருத்துள்ள பல வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு ஊர்களில் இருக்கிற பல நபர்கள் ஒன்று சேர்ந்து, அது சமுதாய நலனுக்காக இருக்கலாம், இல்லை கல்வி சார்ந்ததாக இருக்கலாம், இல்லை ஆராய்ச்சி சார்ந்ததாக இருக்கலாம். நிறையா சயின்டிஸ்ட் ஒன்று கூடி அதில் ஒரு ஃபேஸ்புக்கில் அவங்களுக்குன்னு ஒரு குரூப் ஆரம்பித்து அதில் அவங்க கருத்துக்களை பரிமாறலாம். அதே போல் இது யூஸ் ஆகுது. ஆனால் அதே சமயத்தில் இது வாலிபர் இதில் ஒன்ஸ் இதில் பயன்படுத்த ஆரம்பித்தாங்கன்னா அநேகர் இதுக்கு ஒரு அடிமையாக ஆயிடுறாங்க. பொழுதுபோக்கான நேரத்தை கம்ப்யூட்டருக்குள்ளேயே நம்ம செலவிடுறதை விட, நம்ம ஒரு புத்தகம் படிக்கிறது, ஒரு குழந்தைகளோட விளையாடுறது, ஒரு உறவினர்கள் வீட்டுக்கு போகிறது, இல்லை ஒரு குக் பண்ணுறது, இல்லை ஒரு அப்பா அம்மாவோட மனசு விட்டு பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது இன்னும் நமக்கு ஒரு பாதுகாப்பும், நமக்கு ஒரு சந்தோஷமும், நிலையான ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு வாழ்க்கையில் கிடைக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங்னால வாலிபர்கள் மட்டும் இல்ல, பெரியவங்களும் பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் வச்சு நாம சோஷியல் நெட்வொர்க்கிங்க குற்றம் சொல்ல முடியாது. இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங்க நாம எப்படி பயன்படுத்துறோங்கிறத நம்மள நாமே கேட்டுக்கணும். பைபிள்ல நம்ம பிரசங்கிங்கிற புத்தகத்துல சூரியனுக்கு கீழே செய்யற எல்லா வேலையும் மாயை, அதாவது இல்லூஷன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. நாமும் அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல முகப்பு புத்தகம், அதாவது ஃபேஸ்புக், இந்த நெட்வொர்க்ல நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை நாம போஸ்ட் பண்றோம். அதை மற்றவங்க லைக் பண்ணணும், இல்ல கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கிறோம். இந்த மாயையான உலகத்துல அது நிரந்தரமானது அல்ல. ஆனா நிரந்தரமான புத்தகத்துல நம்மளோட பேர் இருக்குமாங்கிறத நாம கவனிக்கணும். அந்த புத்தகம் பரலோகத்துல இருக்கிற ஜீவ புத்தகம். அந்த புத்தகத்துல இருந்து நம்மளோட பேரை கிறுக்கி போடாத அளவுக்கு நாம எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும். மீண்டும் திரும்பிப்பார் நிகழ்ச்சியில உங்களை நான் சந்திக்கிறேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வாலிபர் உலகம் நிகழ்ச்சியில் உங்களை பார்ப்பது எனக்கு அதிக சந்தோஷம். இந்த நாளில் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து உங்களோடு நான் பேசும்படி ஆண்டவர் இந்த தருணத்தை தந்திருக்கிறார். நல்ல ஒரு காரியத்தை நீங்கள் பார்த்தீர்கள். அது உண்மையாய் நடந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு காரியம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கு உலகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் பரவலாக நடக்க ஆரம்பித்திருக்கிறது, ரொம்ப தீவிரமாய் பரவுகிறது என்பதும் உங்களுக்கு தெரியும். பிரியமான பிள்ளைகளே, இந்த காரியத்தை எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு வேத வசனம் கட்டாயம் நமக்கு ஞாபகத்தில் வர வேண்டும். வேத புஸ்தகத்தில் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். நான் அதை உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இந்த உலகத்தில் கிரியை செய்கிற ஒரு தீய வல்லமை உண்டு. அவன் பிசாசானவன், சாத்தான் என்றும் நாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவன் தந்திரசாலி, அவன் தந்திரமாய் கிரியை செய்கிறவன். பிசாசின் தந்திரங்கள் என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனால் அவன் மறைந்திருந்து செய்கிற காரியம் உடனே நமக்கு தெரியாது. ஆகவே தான் வாலிப வயசில் தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் படிக்கிற இடம், வருகிற போகிற இடம், பழகுகிற இடம், வைத்திருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப், எல்லாவற்றிலுமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நமக்கு சில காரியம் இதில் என்ன தவறு இருக்கிறது என்பதாய் தெரியும், இதில் என்ன வந்துட போகிறது என்பதாய் தெரியும். ஆனால் அதுக்குள்ளே மறைந்திருக்கிற கண்ணி, மறைந்திருக்கிற ஆபத்து நமக்கு தெரியாது. பிசாசு எப்போவுமே மறைந்திருந்து தந்திரமாய் கிரியை செய்து நம்மை பிடித்து கொள்ளுகிறவன், அகப்படுத்தி கொள்ளுகிறவன். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இன்னும் சொன்னால், நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கம்ப்யூட்டர், லேப்டாப், நீங்கள் பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன், நீங்கள் வச்சிருக்கிற ஐபேட், இவர்கள் எல்லாத்துலேயும் நிறைய நன்மையான காரியம் இருக்கிறது. நன்மைக்காக இதை பயன்படுத்தலாம். நன்மையான பல விளைவுகள் அதில் உண்டாகிறது, நல்லது. அதே சமயத்தில் அதுக்கு உள்ளேயே பிசாசு சில கண்ணிகளை வைத்திருக்கிறான். அவன் நம்முடைய எதிராளி. நம்மை கரைப்படுத்த, நம்மை சிக்க வைக்க, எதிலாவது நம்மை கொண்டு போய் அழித்து விட அவன் தந்திரமாய் கிரியை செய்கிறவன். பாருங்கள், வலைத்தளம், நெட்டு, அந்த இன்டர்நெட் என்பதற்கு அந்த பெயர், நெட் அதுக்கு பெயர். வலை,
வலைன்னு சொன்னாலே தெரியாமல் வைத்து பிடிக்கிறது தான். பிசாசு அதுக்குள்ளே ஒரு வலையை வைத்திருக்கிறான். உங்களை பிடித்து உங்களுடைய பரிசுத்தத்தை கெடுத்து உங்களுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்காக அவன் காரியத்தை செய்யக்கூடும். உங்களை அறியாமலே நீங்கள் அதில் விழுந்து விடக்கூடும். அதனால் அதை ரொம்ப விழிப்பாக இருக்க வேண்டும் என்று வேதம் எச்சரிக்கிறது. ஒரு சமயம் ஒரு தாயார் தன் வாலிப மகளை என்று அழைச்சிட்டு வந்தாங்க. என் மகளுக்காக ஜெபிக்கணும் பிரதர்ன்னு சொன்னாங்க. என்ன பிரச்சனைன்னு, இப்போ ஒழுங்காக அவள் இதுலேயும் கவனம் செலுத்துறதில்லை, அவருடைய மனநிலையை பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்குது. கேட்டால் அவள் ஒரு கதை சொல்லுகிறாள். எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல, நீங்கள் விசாரிங்க பிரதர்ன்னு சொன்னாங்க. என்னம்மா உன் பிரச்சனைன்னு கேட்டேன். அவள் சொன்ன பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளை தான், பைபிள் வாசிக்கிற ஜெபம் பண்ணுகிற ஆண்டவருடைய பிள்ளை. அதான் இந்த நெட்டுன்றாங்கல்ல, இதில் ஃபேஸ்புக்கு எதுலேயோ ஒரு பையனோட கனெக்ஷன் ஏற்பட்டு அவங்க வெளிநாட்டில் உள்ள ஒரு பையனோட அது எப்படி கனெக்ஷன் வந்தது தெரியல. இப்போ தான் அந்த நெட்டில் நிறையா பேசுகிறாங்கல்ல கனெக்ட் பண்ணி, அது மாதிரி யார் முகம் தெரியாது யாரோ ஒருத்தன்கிட்ட பேச ஆரம்பித்து அவனும் கிறிஸ்தவன் ரட்சிக்கப்பட்டவன் சர்ச்சுக்கு போகிறேன்னு சொன்ன உடனே அதில் டெய்லி பேசுறது, பல காரியம், முதல் ஆண்டோடைய காரியம் பேசுகிறது, பைபிள் காரியம் பேசுகிறதுன்னு மணிக்கணக்காக உட்காந்து பேசி அந்த இதில் பதில் சொல்கிறது, கேள்வி கேட்குறது சொல்லி கடைசியில் இவருடைய உள்ளத்தில் என்ன, ஜெபம் பண்ணி நான் ஜெபம் பண்ணு, அந்த பையன்தான் எனக்கு வாழ்க்கை துணை, அவனை தான் கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு மனசில் தோணுது, ஆண்டவருடைய சித்தம்னு தோணுது அப்படின்னு சொல்லி சில மாதங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகி கடைசியில் இவளுக்குள்ள அவனை தான் கல்யாணம் பண்ணன்னு சொல்லி ஒரு நாள் நியூஸ் அனுப்புனான். நான் உன்னை கல்யாணம் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி. அவன் அங்கேருந்து பதில் அனுப்பிட்டான். நான் அப்படி நினச்சி பழகலை, நீ ஒரு கிறிஸ்தவ பிள்ளை, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஆண்டவரை குறித்து பகிர்ந்து கொள்ள தான் பேசினேனே தவிர திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த எண்ணம் கிடையாது. எனக்கு ஆண்டவர் என்ன சித்தம் வச்சுருக்கிறாரோ அதைத்தான் செய்வேன்னு பதில் அனுப்பிட்டான். அவன் கரெக்டாக பதில் அனுப்பிட்டான். இப்போ என்ன ஆச்சுன்னா, இவளுடைய மனசு பாதிக்கப்பட்டு போச்சு. நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு தான் தேவ சித்தமாக தெரிஞ்சுது, இவ்வளோ நாள் நாங்கள் நெட்டில் பேசணும் பழகணும், இப்போ அவன் முடியாதுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்க, இந்த தாயார் சொல்கிறாங்க, இந்த பிள்ளை நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன், ஆண்டோடைய ஊழியத்தை செய்யணும், கர்த்தரை மகிமைப்படுத்தன்னு சொன்னான், இப்போ அவன் முடியாதுன்னு அவனை தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா பிரதர், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. யோசித்து பாருங்கள், இதெல்லாம் அவசியமா? கர்த்தரோடு பேச வேண்டிய நேரத்தில் மணிக்கணக்காக கம்ப்யூட்டர் முன்னால் உட்காந்து முகம் தெரியாத ஒரு ஆளோடு உட்காந்து பேசுகிறேன்னு சொல்லி, ஒருவேளை ஆண்டவர் குறித்து தான் பேசுகிறோம், பைபிளை குறித்து தான் பேசுகிறோன்னு சொல்லி நீங்கள் அகப்பட்டு கொள்ளாதருங்க. சாத்தான் பாருங்கள், ஒரு கண்ணியை வச்சு இன்றைக்கி அவருடைய மனநிலை பாதிக்கப்படக்கூடிய நிலைமைக்கு வந்து, இல்லை நான் செத்து போயிடும்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கொண்டு வந்து நிறுத்திட்டான். ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை தான், பைபிள் வாசிக்கிற பிள்ளை தான், இன்றைக்கி அவனுடைய நிலைமை எப்படி வந்திருக்குது. நான் அவன்கிட்ட பேசினேன், முதல்ல நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்யறதுக்கு அர்ப்பணித்த ஒரு பிள்ளை, நீ இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்ததை தவறு அப்படின்னு பேச ஆரம்பித்து ரொம்ப நேரம் பேசி அவளுக்கு கவுன்சில் பண்ணி அதுலேருந்து வெளியே கொண்டு வரக்குள்ளே பெரிய கஷ்டம். அந்த தாயாருக்கு பெரிய வருத்தம், இந்த மாதிரி ஒரு ஆண்டவருக்குள்ளே வளர்ந்த பிள்ளையே இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி. அப்போ பிரியமானவளை கவனிங்க, நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் இல்லை ஆண்டவர் குறித்து தான் நாங்கள் பேசுகிறோம், பைபிளை குறித்து தான் பேசுகிறோம், நீ 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்து அது என்ன பேசுகிறது, கர்த்தர்கிட்ட பேசுங்க. எந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சாலும் ஒரு லிமிட் இருக்குது, ஒரு காரியம் இருக்குது. முகம் தெரியாத ஒரு ஆளோட மணிக்கணக்காக உட்காந்து பேசுகிறேன்னா ஒரு அர்த்தமற்ற ஒரு காரியம். அதனால் தேவ பிள்ளைகள் கவனிங்க, எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கமாதிரி சுற்றி வருகிறான். நீங்கள் கம்ப்யூட்டரில் அதிக நேரம் செலவு பண்ணுறீங்களா, அதுக்குள்ளே அவன் இருந்து கிரியை செய்வான். செல்ஃபோனு அதுக்கு அடிமையாருங்களா, அது மூலமாக பிசாசு உங்களுக்கு கண்ணி வைப்பான். நீங்கள் ஐபேடில் ரொம்ப மோகம் செலுத்துறீங்களா, அதன் மொழியாக பிசாசு கண்ணி வைப்பான். எல்லாமே நல்ல காரியத்தை கண்டுபிடிக்கப்பட்டது, நல்லதுக்கு பயன்படுத்தக்கூடியது. ஆனால் அதன் வழியாக பிசாசு நுழைந்து உங்களை அடிமைப்படுத்தக்கூடும். அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட நிறைய பேரை குறித்து நம்ம கேள்விப்படுகிறோமே. தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், விழிப்பாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு கண்ணியில் அகப்பட்டு கொள்ளக்கூடாது. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு கண்ணியில் அகப்பட்டு வெளியே வர முடியாமல் நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். தெரியாமலாம் இவன்கிட்ட சேட் பண்ண ஆரம்பித்தேன், இந்த மாதிரி இப்போ என்னை விட முடியலையேன்னு ஒரு பாதிப்பில் வந்திருக்கலாம். எப்போ உங்களுக்கு அது தெரியாமல் மாட்டிக்கிட்டோமோ என்கிற உணர்வு வருதோ அப்போவே விழித்து கொள்ளுங்க. இது தேவ சித்தம் அல்ல, சாத்தான் வைத்திருக்கிற கண்ணி. அதுலேருந்து விடுவித்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே என் செல்ஃபோன் ஆகட்டும், ஐபேட் ஆகட்டும், அல்ல லேப்டாப் ஆகட்டும், கம்ப்யூட்டர் ஆகட்டும், எல்லாவற்றிலும் உம்முடைய ஆளுகை இருக்கணும். உமக்கு சித்தமல்ல அது எதுவும் அந்த வழியாக நுழைந்து
என்னை வஞ்சித்து விடக்கூடாது, நான் எதற்கு அடிமையாகி விடக்கூடாது, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அதை அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிக்கணும். அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு கண்ணில் அகப்பட்டு அதை விட முடியல, தப்புன்னு தெரியுது, அதுலேருந்து வெளிவர முடியலன்னு கலங்குறீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இயேசு விடுதலை தருவார். முதல்ல நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே, தப்பான ஒரு கண்ணில் நான் அகப்பட்டு கொண்டேன், தவறான ஒரு நபரோடு தொடர்பு ஏற்படுத்திட்டேன், என்னை மன்னியும், என்னை இதிலிருந்து விடுதலையாக்கும், இந்த மாதிரி ஒரு காரியத்தில் அடிமையாக்கிட்டேன், இந்த கண்ணிலேருந்து என்னை விடுதலையாக்கும், எனக்கு உதவி செய்யணும்னு நீங்கள் ஜெபிச்சாதான் ஆண்டவர் உதவி செய்வார். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, என்னை காப்பாற்றும், எனக்கு உதவி செய்யும், இயேசுவே எனக்கு கிருபை தாருன்னு கேளுங்க, ஆண்டவர் உதவி செய்வார். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த அருமையான வேளையிலும் எங்கள் பிள்ளைகளுக்காக உம்முடைய முகத்தை நான் பார்க்கிறேன் அப்பா. பிசாசு வைத்திருக்கிற மறைவான கண்ணிலே அகப்பட்டு அதிலிருந்து வெளிவர முடியாமல் கலங்குகிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த லேப்டாப் மூலமாக, இந்த ஐபேட் மூலமாக, செல்போன் மூலமாக என்னென்ன விதத்தில் கண்ணிகளை வைத்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பிசாசானவன் கெடுக்கும்படிக்கு, அழிக்கும்படிக்கு தந்திரமாய் செயல்படுகிறானோ, அந்த கிரியைகளுக்கு விரோதமாய் நான் வருகிறேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை தாரும், இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே இந்த ஆபத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று யார் யார் இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு தம்பிமார்கள் மீதும், ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய கரம் வைக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. சாத்தானுடைய கண்ணிகள் தெரிப்பட்டு போவதாக என்று ஜெபிக்கிறேன். அந்த மறைவான கண்ணிகள் இயேசுவின் நாமத்தில் தெரிப்பட்டு போகட்டும். உம்முடைய பிள்ளைகளை இந்த கண்ணிலிருந்து விடுதலை ஆக்கி அருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த விடுதலை உண்டாகட்டும். அந்த பிள்ளைகள் அகப்பட்டிருக்கிற அந்த பாவ கட்டுகள் தெரிப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் இன்று முதல் ஒரு அற்புதமான மாற்றத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். எந்த பழக்கத்திற்கும், எந்த காரியத்திற்கும், எந்த பொருளுக்கும் உம்முடைய பிள்ளைகள் அடிமைப்பட்டு விடாதபடி நீர் காத்து கொள்ளுவீராக. தகப்பனே, சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து அதற்கு விலகி ஓடத்தக்கதான கிருபைகளை பிள்ளைகளுக்கு தாரும். இன்று முதல் ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவள் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளின் மீது உம்முடைய ஆளுகை இருக்கட்டும். எதற்கும் அடிமைப்பட்டு விடாதபடி அவளை காத்துக்கொள்ளும். ஒரு அற்புதமான மாற்றத்தை உம்முடைய பிள்ளைகள் கண்டு மகிழட்டும். ஒருவரும் அந்த கண்ணில் அகப்பட்டு கொள்ளாதபடி நீர் காத்து நடத்தும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், உங்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டார். தைரியமாக அதை ஸ்டாப் பண்ணுங்க, அதுக்கு நோ சொல்லுங்க, அதுக்கு இடம் கொடுக்காதங்க. ஆண்டவர் உங்களை பாதுகாக்க உங்களோடு பேசி இருக்கிறார். இந்த நாளிலிருந்து வித்தியாசத்தை காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.